சொகுசு விமானத்தில் நடிகையுடன் சென்ற விஜய் ஒரு போலி அரசியல்வாதி. திவ்யா சத்யராஜின் பேச்சால் சலசலப்பு. வணக்கம் நண்பர்களே. நடிகர் சத்யராஜ் நீண்ட காலமாக சினிமாவில் இருப்பவர். விஜயுடன் சில படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். இந்த நேரத்தில் நடிகர் சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் சமீபத்தில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் ஒரு திமுக நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது, உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர், ஆனால் சிலரோ ஏசி கேரவனில் அமர்ந்து கொண்டு சொகுசு விமானத்தில் ஃப்ரெண்டுடன் திருமணத்திற்கு செல்லும் போலியான அரசியல்வாதியாக இருக்கிறார்கள். அதோடு ஆட்சியை பிடித்து விடுவேன் என்று பில்டப் கொடுக்கிறார்கள். ஆனால் உதயநிதியோ மக்கள் பிரச்சனை என்றால் மழை வெள்ளம் போல வந்து நிற்பார் என்று உதயநிதியை புகழ்ந்தும் நடிகர் விஜயை மோசமான முறையிலும் விமர்சனம் செய்திருந்தார் திவ்யா சத்யராஜ். அதோடு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டையே காக்க வந்த மாமன்னன், அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அவர்களது டெபாசிட்டே காலியாகிவிடும் என்று அவர் பேசியிருக்கிறார். நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு த்ரிஷாவுடன் விஜய் ஒரே விமானத்தில் சென்றதை தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார். அதனால் திவ்யா சத்யராஜை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. படப்பிடிப்பு தலங்களில் ஏசி கேரவனில் உங்கள் தந்தை இருந்ததில்லையா? உதயநிதி ஸ்டாலின் இருந்ததில்லையா? எந்த நடிகைகளுடனும் இவர்கள் நட்பு வைத்ததில்லையா? த்ரிஷாவுடன் விஜய் நட்பு வைத்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் பல படங்களில் இணைந்து நடிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நண்பர்களாக இருக்கலாம். இதை இப்படியா விமர்சிப்பது? உங்கள் தந்தைக்கு எந்த நடிகைகளுடனும் நட்பு கிடையாதா? அவர் மட்டும் என்ன யோகியரா என்று விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் திவ்யா சத்யராஜை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். மேலும் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் விஜயை விட பெரிய நடிகர் அல்ல, பெரிய தலைவரும் அல்ல. யார் டெபாசிட் யாரிடம் காலியாக போகிறது என்பது போக போகத்தான் தெரியும் என்று விஜய் ரசிகர்கள் திவ்யா சத்யராஜுக்கு சோஷியல் மீடியாவில் காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார்கள். இந்த நேரத்தில் திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், திவ்யா சத்யராஜுக்கு மேடை பேச்சு சுத்தமாக வரவில்லை, அதனால் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு பேசுங்கள். இப்படி யாருடன் விஜய் விமானத்தில் சென்றார், யாருடைய திருமணத்திற்கு சென்றார் என்ற அவரது சொந்த விஷயங்களை பற்றி பேசாமல் அரசியலை பற்றி பேசுங்கள். அதுதான் அரசியலுக்கு ஏற்றதாக இருக்கும். அதை செய்யாமல் திமுகவில் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்ற ஆபாச பேச்சாளராக மாறிவிடாதீர்கள் என்று திவ்யா சத்யராஜுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துள்ளார். அந்த வகையில் நடிகர் சத்யராஜின் மகளாக இருந்து கொண்டே இன்னொரு நடிகரான விஜயை இப்படி அவர் பேசியிருப்பது சினிமா வட்டாரங்களிலும் பேசுபொருளாகி உள்ளது. குறிப்பாக உங்க அப்பா சத்யராஜ் மட்டும் ரொம்ப ஒழுக்கமா, எந்த நடிகைகளுடன் அவர் நட்பு வைத்தது இல்லையா என்று விவரம் தெரிந்த சிலர் திவ்யா சத்யராஜுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக திவ்யாவின் இந்த பேச்சால் அடுத்தடுத்து சத்யராஜின் திரைமறைவு ரகசியங்கள் அம்பலத்துக்கு வரும் என்று தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. ஓராண்டுக்கு முன்பே அதிமுகவுடன் அமித்ஷா கூட்டணி டீல் போட்டதன் பின்னணி ரகசியம் என்ன? உளவுத்துறை கொடுத்த தகவலால் பிளான் பியை கையில் எடுத்ததா பாஜக? டெல்லி ரகசியம் கசிந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் போதே மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து திமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் போட்டுவிட்டார். இப்படி அதிமுகவும் பாஜகவும் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே கூட்டணி ஒப்பந்தம் போட்டது ஏன்? டெல்லி பாஜக இதில் வேகம் காட்டுவதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு பரபரப்பு செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்து போட்டியிட்டனர். இதில் 20 தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவுக்கு 4 தொகுதி மட்டுமே வெற்றி கிடைத்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது 5 முதல் 10 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று பாஜகவின் தலைவர்கள் டெல்லி மேலிடத்தில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தொகுதி கூட வெற்றி கிடைக்காதது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள் என்பதை விட கட்சியில் முக்கிய தலைவர்களாக இருப்பவர்கள், மேலிட தலைவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்கிற ரீதியில் வேட்பாளர்களை களத்தில் இறக்கியதுதான் காரணம் என்று அமித்ஷாவுக்கு உளவுத்துறை ஒரு தகவல் கொடுத்துள்ளதாம். அதுவே மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதன் காரணமாகவே தமிழக பாஜகவின் தலைவர்களை டெல்லி அழைத்திருந்த அமித்ஷா, கட்சியில் தலைவராக இருப்பவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்கிற ரீதியில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதை இனிமேல் நிறுத்திவிடுங்கள், மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள நபர்களுக்கு மட்டுமே சீட் கொடுங்கள் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். முக்கியமாக கடைசி நேரத்தில் அவசரகதியில் வேட்பாளர்களை களமிறக்கியதும் தோல்விக்கு காரணம் என்றும் உளவுத்துறை டெல்லிக்கு ரிப்போர்ட் அளித்துள்ளதாம். அதனால்தான் ஓராண்டுக்கு முன்பே அதிமுகவுடன் கூட்டணி டீல் போட்டுவிட்ட அமித்ஷா அடுத்து தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவினர் போட்டியிடும் தொகுதிகளை முடிவெடுக்கப் போகிறார். குறிப்பாக அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி அதிகம் உள்ள பகுதிகளில் அவர்களே போட்டியிட வேண்டும். அதேபோன்று பாஜகவுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளில் மட்டுமே பாஜக வேட்பாளர்களை களத்தில் இறக்குவது என்று முடிவு செய்துள்ளார். அதிலும் அதிகமான தொகுதிகள் என்பதை விட
வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் பாஜக களமிறங்க வேண்டும் என்றும் அவர் முடிவெடுத்து விட்டாராம். தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி இனிவரும் காலங்களில் அதிகரிக்க வேண்டும், தோல்வி என்பதே இருக்கக்கூடாது என்கிற கோணத்தில் அமித்ஷா திட்டமிட தொடங்கிவிட்டாராம். குறிப்பாக தமிழக சட்டசபையில் பாஜகவின் பலம் 10% இருக்க வேண்டும், பாஜகவுக்கு 23 எம்எல்ஏக்களாவது இருக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகமாக உள்ளதாம். இப்படி மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிகமான தொகுதி என்பதை விட பாஜகவுக்கு அதிக வாக்கு வங்கியுள்ள தொகுதிகளை மட்டுமே தங்களுக்கு கொடுக்குமாறு முன்கூட்டியே வியூகம் தீட்டுவது அதிமுக தரப்புக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாம். அப்படியென்றால் தங்களுக்கு அதிக வாக்கு வங்கியுள்ள தொகுதிகளில் தாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிடலாம் என்று அவர்களும் ஒரு கணக்கு போடுகிறார்கள். இப்படி அதிமுகவும் பாஜகவும் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து தொகுதிகளை பங்கீடு செய்ய தொடங்கியிருப்பது கட்சி மேலிட தலைவர்களுக்கிடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாகவே இப்போதிலிருந்தே தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை முடிவெடுத்து ஒரு தொகுதிக்கு 5 பேர் வீதம் தேர்வு செய்து அவர்களில் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு உள்ள நபர்களாக வேட்பாளர்களை களத்தில் இறக்க வேண்டும். முன்கூட்டியே அவர்களிடத்தில் விஷயத்தை சொல்லி தீவிரமாக களப்பணியாற்ற உத்தரவு போட வேண்டும் என்கிற ஒரு பிளான் பியை தற்போது டெல்லி பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் கையில் எடுத்து விட்டார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் அதிகப்படியான கட்சிகள் இருப்பது போன்று தெரிந்தாலும் அங்கு திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு மட்டுமே ஓரளவு வாக்கு வங்கி உள்ளது, மற்ற கட்சிகள் எல்லாம் பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதையும் அமித்ஷா எடப்பாடியிடத்தில் சொல்லி இருக்கிறார். அதாவது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கடந்த லோக்சபா தேர்தலில் 5% ஓட்டுகளை கூட பெறவில்லை. அதேபோல் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 1% கூட பெறவில்லை. அதனால் அவர்களை வீழ்த்துவது கடினமான விஷயமே அல்ல. அதோடு திமுக ஆட்சி மீது மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2026 நாம் அவர்களை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை கொடுத்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது என்று அசால்ட்டாக இருக்க வேண்டாம். அதோடு கட்சி தலைவர்களின் மகன்கள், உறவினர்கள் என்று சீட் கொடுப்பதை விட்டுவிட்டு புதிய நபராக இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள நபரை வேட்பாளராக களத்தில் இறக்குங்கள் என்றும் அதிமுகவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா. இப்படி அதிமுக, பாஜக என்கிற 2 கட்சிகளிலும் ஒருவருக்கொருவர் சரியான புரிதலுடன் திட்டமிட்டு தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டு வருகிறார்கள். அதனால் கூடிய சீக்கிரமே அமித்ஷா தமிழகம் வந்து தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்து வைத்துள்ள வேட்பாளர்களை வரவைத்து அவர்களிடத்தில் அவர்களின் செயல்பாடு குறித்து நேரடியாகவே கேட்டறிந்து அதில் யார் யாரை களத்தில் இறக்கலாம் என்று சட்டமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளர்களை முன்கூட்டியே தேர்வு செய்வதற்கும் திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நண்பர்களே, சொகுசு விமானத்தில் நடிகருடன் சென்ற விஜய் ஒரு போலி அரசியல்வாதி, உதயநிதியிடத்தில் அவர் தோற்று விடுவார் என்று சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் பேசியிருப்பது மற்றும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி டீல் போட்டதின் ரகசியம், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் காரணமாக பிளான் பியை அமித்ஷா கையில் எடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.